ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நாட்டுக்கோழி எப்படி செய்கிறது, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் சீரகம், மிளகு, பெரிய சீரகம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 2 இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தை குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும், நாட்டுக்கோழியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் என்ன போடலான்னா பெரிய சீரகம், கிராம்பு கொஞ்சமாக போட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். மீடியம் சைஸ் தக்காளி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா இப்போ வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும்.
சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சீரகப்பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி விசில் போட்டுருங்க. நான் ஒரு 3 விசில் போட்டிருக்கேன். இப்போ விசில் எடுத்தாச்சு. எடுத்து ஒரு 3 விசில் கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போது சுவையான நாட்டுக்கோழி ரெடி. இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். இட்லி, சப்பாத்தி எல்லாம்